அழகான ஒரு காதலால தான் ஏடிஎம்மே பிறந்தது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஜோன் ஷெப்பர்ட் பேரன் அப்படிங்கிறவர் தன்னோட மனைவி டோரத்தி ஷெப்பர்ட் பேரன் அவங்களுக்கு ஒரு நாள் ஜோன் ஷெப்பர்ட் பேரன் பிறந்த நாளுக்கு பரிசளிக்க விரும்பினாராம். அப்போது வங்கியில் பணம் எடுக்கிறதுக்காக வரிசையில் நின்னாராம். பக்கத்தில் போயிட்டாராம், கேஷ் கவுண்டரை நெருங்கிட்டாராம். இருந்தாலும் கவுண்டர் க்ளோஸ்ட் அப்படின்னு போர்டு வச்சுட்டாங்களாம். டைம் முடிஞ்சதால் அவருக்கு பணம் எடுக்க முடியல. ஸோ அவர் யோசிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது சரி தன்னோட கையில் கொஞ்சம் சில்லறைகள் இருந்ததா, அதை வச்சு தன்னோட மனைவிக்கு சாக்லேட்டை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெண்டிங் மிஷினில் சாக்லேட் வாங்கிட்டு போனாராம். இருந்தாலும் அவர் மனசில் ஒரு வருத்தம், அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்ததா, நம்ம கையில் வங்கியில் பணம் இருந்தும் நம்ம மனைவிக்கு பரிசு அன்பாக கொடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனாராம். அப்போது அந்த ஐடியாவில் தோன்றினது தான் இந்த எண்ணம், ஏடிஎம் மிஷின் உருவாக்குறதுக்கான எண்ணம். அந்த எண்ணத்துலேருந்து பிறந்தது தான் ஏடிஎம். பார்க்லேஸ் பேங்கில் முதல் முறையாக 1967 ஜூன் 27 தான் ஏடிஎம் மிஷின் முதல் முறையாக வைக்கப்பட்டது. ஏடிஎம் மிஷின்லாம் வச்சாச்சு. ஆனால் அதுக்கடுத்து ஒரு சிக்கல் பேரனோட வாழ்க்கையில். அவங்க மனைவியால் அந்த 6 இலக்க ரகசியம், அதாவது ஏடிஎம் பின்னை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு. சரி அப்படின்னு தன்னோட மனைவி மேலே இருந்த அன்பாலையும் காதலாலையும் அந்த ஏடிஎம் ரகசிய இலக்கங்களை 6 இருந்ததை 4 குறைச்சாராங்க. இனிமே ஏடிஎம் போகும்போதோ இல்லை ஏடிஎம் வழியாக போகும்போதோ ஜோனோட இந்த தீரா காதல் அப்புறம் நம்மளோட காதலும் லேசாக எட்டி பார்த்துட்டு தான் போகும் இல்லையா? ஸ்ப்ரெட் லவ், கீப் பாசிங் பாசிட்டிவ் வைப்ஸ்.